இந்தியால 3 மாநிலங்கள்ல 3 தொகுதிகளுக்கு நாளைக்கு இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இந்த இடைத்தேர்தல்ல யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற கருத்து கணிப்பு முடிவ தான் இந்த வீடியோல நம்ம பேசப் போறோம். ஒரே வீடியோல 3 கருத்து கணிப்பு முடிவுகள். இந்த கருத்து கணிப்பு முடிவ வோட் வைப் எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. நாளைக்கு பீகார்ல ஒரு தொகுதி, குஜராத்ல ஒரு தொகுதி, மத்திய பிரதேசத்துல ஒரு தொகுதி. இந்த 3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இந்த இடைத்தேர்தல்கள்ல யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதலாவது குஜராத்தினுடைய மஞ்சால்பூர். இந்த தொகுதியில 2022ல பிஜேபி 75.85% வாக்குகளை பெற்று ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த முறை பிஜேபிக்கு 68% வாய்ப்பும், காங்கிரசுக்கு 9.5% வாய்ப்பும், ஆம் ஆத்மிக்கு 6.3, மற்றவர்கள் 2.5, முடிவு செய்யாத கேட்டகரியில 13.7% வாக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கிளீனான மெஜாரிட்டியில இந்த தொகுதியை பிஜேபி கைப்பற்றுறாங்க அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. மஞ்சால்பூர் தொகுதியில பிஜேபி 68% வாக்குகளோட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பீகாரினுடைய பான்கிப்பூர். இது பாஜகவினுடைய தேசிய தலைவர் நிதின் நபீன் அவருடைய தொகுதி. பல 5 ஆண்டுகளா இந்த தொகுதியில் அவர் தான் எம்எல்ஏவா இருந்தாரு. தற்பொழுது அவர் ராஜ்யசபா எம்பி ஆயிட்டார் அப்படின்றதுனால இந்த பகுதியில் இடைத்தேர்தல் கடந்த 2025 தேர்தலில் 63.25% வாக்குகளை இவர் பெற்றிருந்தார். இன்றைய நிலவரப்படி பார்க்கும் பொழுது பிஜேபி 44.9% வாக்குகளையும், ஜன்ஸ்வராஜ் 33.8% வாக்குகளையும், ஆர்ஜேடி 17.8% வாக்குகளையும், மற்றவர்கள் 3.5% வாக்குகளையும் பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஜன்ஸ்வராஜ் கட்சி சார்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் இந்த தொகுதியில போட்டியிடுறார் அப்படின்றது நம்ம கவனிக்கிறோம். பிஜேபி போன முறை 63ல இருந்து இந்த முறை 44% வாக்குகள் தான் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 19% வாக்குகளை பிஜேபி இழக்கிறாங்க. ஆனாலுமே முதலிடத்துக்கும் 2வது இடத்துக்கும் இடையில ஒரு 11% வாக்கு இருக்குது. பிஜேபி இந்த தொகுதியை கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓட் வைப் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 3வது தாதியா. இது மத்திய பிரதேசத்தினுடைய தொகுதி. இந்த தொகுதி தற்பொழுது காங்கிரஸ் வசம் இருந்தது. இந்த தொகுதியில யாருக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, போன 2023 தேர்தலில் காங்கிரஸ் 50.34% வாக்கை வாங்கியிருக்கிறாங்க. பிஜேபி 45.96% வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஒரு 5% வித்தியாசம் இருக்குது. இன்றைய தேதியில பார்க்கும் பொழுது பிஜேபி 48.1% வாக்கையும், காங்கிரஸ் 45.5% வாக்கையும், பகுஜன் சமாஜ் பார்ட்டி 3% வாக்கையும், மற்றவர்கள் 3.3ன்னு சொல்லியிருக்கிறாங்க. 50-50 சான்சஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே பிஜேபி ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வாக்கு சதவீதம் படி பார்க்கும் பொழுது பிஜேபிக்கான ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாலும் இது ஒரு 50-50 சான்சஸ் தான் அப்படின்றதையும் ஓட் வைப் சொல்லியிருக்கிறாங்க. 3 தொகுதியில 2 தொகுதியில பிஜேபி வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு தொகுதியில பிஜேபி ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறாங்க. ஆனாலுமே சான்சஸ் 50-50 அப்படின்றது ஓட் வைப் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தேர்தல் நாளைக்கு நடைபெறவிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. பார்க்கலாம் யார் எந்த தொகுதியில வெல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.